2026 வரும் சட்டமன்ற தேர்தலில் 234க்கு 200 தொகுதியில் வென்று இலக்கை அடைவோம் என அறந்தாங்கியில் திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட்டத்தில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேச்சு. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நாகுடியில் திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் இரவு நடைபெற்றது. இந்த கூட்டமானது ஒன்றிய செயலாளர் பொன் கணேசன் மற்றும் நகர செயலாளர் ராஜேந்திரன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. கூட்டத்தில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கலந்து கொண்டு பேசினார். அப்போது பேசியவர், நாடாளுமன்றத்தில் தேர்தலில் 40க்கும் 40 வெற்றி பெற்றோம். அதேபோல் 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளை கைப்பற்றி மீதமுள்ள 34 தொகுதிகளை எதிர்க்கட்சிகளுக்கு கொடுப்போம். எதிர்க்கட்சி வரிசையிலேயே ஜீரோவாக இருந்தால் நன்றாக இருக்காது. எதிர்க்கட்சி வரிசையில் 34 பேரை வைத்துவிட்டு அவர்களை ஜீரோவாக ஆக்குவது தான் நம்ம வேலை. தேர்தலை பற்றி தொண்டர்களுக்கு கவலை வேண்டாம், எல்லாவற்றையும் தளபதி பார்த்துக் கொள்வார் என பேசினார். அதேபோல் ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய கட்சி அதிமுக என்றும் ஸ்டிக்கர் ஒட்டாத கட்சி திமுக என்றும் அமைச்சர் பேசினார். இதில் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நமக்கு ஆசை ரொம்ப கிடையாது. ஒரு 34 எதிர்கட்சியில உட்கார்ந்தாதான் சட்டமன்றம் கொஞ்சம் கலகலன்னு இருக்கும். அதனால ஒரு 34 இடங்களை எதிர்கட்சிக்கு கொடுத்து விட்டு 200 இடங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தலைவர் தளபதி சொன்னபடி வெற்றி பெறும். அதில் சந்தேகம் கிடையாது. இந்த 34 நாம பெற்றுக் கொடுக்கிறது தான். இல்லாட்டி 234 அடித்து காண்பிக்கக்கூடிய சக்தி திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு உண்டு. ஆனா இப்ப எதிர்வரிசையில ஜீரோவாக இருந்தால் நன்றாக இருக்காது. அங்கே சில ஹீரோக்களை உட்கார்த்தி வைத்து விட்டு அவர்களை ஜீரோவாக ஆக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த திட்டம் என்பதை சொல்லி நம்மளை பொறுத்தவரைக்கும் இந்த தேர்தலை பற்றி யாருமே கவலைப்பட வேண்டாம். கவலைப்படக்கூடியவர் நம்முடைய தலைவர் தளபதி, எல்லாத்தையும் பார்த்துக்கக்கூடியவர் தலைவர் தளபதி, வழிநடத்தக்கூடியவர் தலைவர் தளபதி. அவர் இடுகின்ற கட்டளைகளை நாம் நிறைவேற்றினால் அது ஒன்று போதும். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சியை பிடிப்பதற்கு எதுவுமே தேவையில்லை. அந்த அளவுக்கு வியூகங்களை வகுப்பதிலே இந்தியாவிலேயே மிகச்சிறந்த சாணக்கியன் யார் என்று கேட்டால் அது நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி தான். அவருக்கு ஈடு இணையாக வேறு யாரையுமே நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா மற்றவங்க எல்லாம் சொல்லி சொல்லி போயிட்டாங்க. ஆனால் சொல்லி சொல்லி அடிக்கின்ற ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தான். அது திமுக தொண்டர்களுக்கும் நம்முடைய தலைமை கட்சிக்காரர்களுக்கும் மகிழ்ச்சியான செய்தி தான். எனவே நம்முடைய தலைவர் தளபதி நமக்கு வெற்றியை தேடி தருவார். அவருடைய ஆட்சியினுடைய சாதனைகள் நமக்கு வெற்றியை தேடி தரும். ஏன்னா இந்தியாவுக்கு ஒரு முன்மாதிரியான ஆட்சியை நடத்தி இருக்கிறார். நாம் யாரையும் பார்த்து காப்பி அடிக்கல, யாரையும் பார்த்து ஸ்டிக்கர் ஓட்டல. ஜெயக்குமாருக்கு எவ்வளோ பார்த்தாலும் ஸ்டிக்கர் ஞாபகம் தான் ஒரு எண் சொன்னால் அவர் ஸ்டிக்கர் பாயிண்ட் பேர் பெற்றவர். ஆனால் அதிமுக அந்த காலத்தில் நாம நிவாரண பொருள்லாம் இங்கேருந்து கஷ்டப்பட்டு அனுப்புவோம். அதில் ஸ்டிக்கர் ஜெயலலிதா படத்தை ஒட்டி கொடுப்பாங்க. எனவே ஸ்டிக்கர் ஒட்டுகிற கட்சி அதிமுக. ஸ்டிக்கர் ஒட்ட தேவையில்லாத கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். சொந்த காலையில் நிற்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். நம்முடைய சாதனைகள் நாம கொண்டு வந்திருக்கிற சாதனைகள் தான். அதைத்தான் இந்தியாவில் இருக்க மற்ற மாநிலங்கள் பின்பற்றுகின்றன. மகளிர் உரிமை தொகை யார் கொண்டு வந்தது? தலைவர் தளபதி. மகளிருக்கான கட்டணமில்லாத அரசு இலவச பேருந்து நகர்பேருந்து யார் கொண்டு வந்தது? தலைவர் தளபதி. அதே போல இன்றைக்கு 1000 ரூபாய் இன்றைக்கு புதுமை பெண் திட்டம், அதே போல தமிழ் புதல்வர் திட்டம், இதே போல ஒவ்வொரு திட்டங்களாக இந்த திட்டங்கள் எல்லாம் அதே போல காலை உணவு திட்டம் இந்தியாவுக்கே முன்மாதிரி அல்ல, உலகத்துக்கே முன்மாதிரி. கனடாவில் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே காலை உணவு தருகிறார்கள். அந்த திட்டம் சிறந்த திட்டம். அதை நாமும் பின்பற்ற வேண்டும் என்று மேலை நாடுகளும் பின்பற்றக்கூடிய திட்டத்தை தருகிறவர் தான் நம்முடைய தலைவர் தளபதி.